விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது 4 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. தாரோடு முகப்பு ஒரு 120 அடி வருங்க. காடு உள்ளே போய் பெருசாகிக்குது. தார் ரோட்டிலிருந்தே உள்ள தோட்டத்துக்கு போகிறதுக்கு இதுதான் வழிங்க. இந்த வழியிலையும் போகலாம், இந்த வழியிலையும் போகலாம். ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 அடி வருது. இப்போ நம்ம தார் ரோட்டிலிருந்து வாயு மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாயு மூலையிலேருந்து உங்களுக்கு குபேர மூலை போய் அக்னி மூலை போய் அப்படியே ஜல மூலை உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். மொத்த காட்டினோடைய அளவு 4 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் காய்ப்பு மரம் ஒரு 75 மரங்க. அதுபோக ஒரு 4 வருஷ மரம் பார்த்திங்கன்னா ஒரு 220 மரம் வச்சுருக்குதுங்க. மொத்தம் டோட்டலாக தென்னை மரம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு 300 மரத்துக்கு கணக்கு வந்துடுங்க. இப்போ தார் ரோடு முகப்புலேருந்து இந்த வாயு மூலை இதான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த லைனாக தென்னை மரம் இருக்குது, இதிலிருந்தே உள்ளே போய்க்குது. இப்போ நீங்கள் வாயு மூலை பார்க்குறீங்க, வாயு மூலை கட் ஆகலை. ரோடு பேஸில் வாயு மூலை அமைஞ்சிருது. மறுபடியும் உங்களுக்கு உள்ளே போய் உங்களுக்கு விளக்கத்து சொல்கிறேன். பார்த்திங்கன்னா தோட்டம் முழுசும் பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்குதுங்க. தோட்டத்தில் முழுசுமே 4 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு முழுசுமே கம்பி வேலி போட்டிருக்குது. நாம் இப்போ வாயு மூலையிலிருந்து குபேர மூலை நோக்கி போயிட்டுருக்குறோம். மண் நல்ல மண்ணுங்க. பாருங்கள், ஃப்ரண்டேஜில் ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டுக்கிறாங்க. அப்புறம் இந்த மிளகாய் போட்டுக்கிறாங்க, பச்சை மிளகாய். மண் அருமையான மண்ணுங்க. நல்லா செம்மண் கலந்த களிமண். எல்லாமே சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. பாருங்கள், தோட்டத்தினுடைய வியூ முகப்பு பாருங்கள், தோட்டத்தினுடைய அமைப்பு பாருங்கள். தென்னை மரமெல்லாம் பார்த்திங்கன்னா பொலியில் தான் வச்சுருக்குறாங்க. சுற்றுப்புள்ள மாதிரி காட்டை சுற்றியும் வச்சுக்கிறாங்க, காட்டுக்கு நடுவுலையும் வச்சுக்கிறாங்க. காட்டுக்கு சேர்ந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஊருங்க, ஊரடி தோட்டம்தான். எல்லாம் குடியிருப்பு பகுதி. தோட்டம் நல்ல சிறப்பான தோட்டங்க. தோட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்கு, வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க. பாருங்கள், தோட்டம் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குது. எந்த குறைபாடுகளும் சொல்ல முடியாதுங்க. இதுக்கு தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னாங்க ஒரு கிணறு, ஒரு போர் தனிப்பட்ட முறையில், அதுக்கு 7.5 HP ஃப்ரீ சர்வீஸும் தனிப்பட்ட முறையில். இப்போ காட்டுக்கு மேற்கு திசையில் கம்பி வேலி போட்டிருக்குது, தெற்கு திசையில் கம்பி வேலி இல்லைங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதான் குபேர மூலைங்க. குபேர மூலை ஊரடிக்கு பக்கத்துலேயே குபேர மூலை அமைஞ்சிருச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லை, நெளிவு சுழிவும் இல்லை, பெண்டு இல்லை, கிராஸ் இல்லை. இப்போ குபேர மூலையிலேருந்து அக்னி மூலை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஒரே கல்லுக்கட்டு, ஒரே நேர் பொழிங்க, எந்த கிராஸும் இல்லை. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். காட்டினுடைய சரிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மேற்சரிவு, லைட்டாக உங்களுக்கு வடக்கு சரிவு மேற்கு சரிவுமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படி தான் அமைப்பு இருக்குதுங்க. பயிர் மிளகாய் பயிரில் தரமாக வந்திருக்குது. எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அதே மாதிரி மேல்காடு அந்த பக்கத்து பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டுக்கிறாங்க. அதாவது சுழுக்காணி சுளக்கிறது, அதுவும் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. விவசாயம் பண்ணுற முறையாக பண்ணணும்னா எல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. இந்த புளி அப்படியே நேராக போயிடுதுங்க.
ஏரியா வந்துங்க நல்லா தண்ணி ஏரியாங்க. தண்ணிக்கு வந்து இந்த ஏரியாவில் குறைபாடுகளே இல்லை, நல்லா சிறப்பாக இருக்குது. அக்கம் பக்கம் பாருங்கள், இல்லை தென்னந்தோப்பு. தென்னந்தோப்புலையும் வந்து காய் நல்லா தான் இருக்குது. ஒரு சில மரத்தில் மட்டும் காய் இல்லை. பாருங்க, மஞ்சள் போட்டுருக்குறாங்க, மஞ்சள் காட்டு மெயினாக. தோட்டம் வந்து ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, நல்லா இருக்குது. செம்மண் களிமண் கலந்தது. இதிலிருந்து அப்படியே நேருங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாட்டுக்கு வந்து மக்காச்சோளம் அறுத்து போட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம அக்னி மூலைக்கு வந்துட்டோங்க. இந்த காட்டினோடைய அக்னி மூலை இதுதான். இந்த தெற்கு சைடு மட்டும் கம்பி வேலி இல்லைங்க, வேறு கிழக்கு சைடு கம்பி வேலி வந்துருச்சு. இதிலிருந்து ஒரே நேருங்க, எந்த கிராஸும் இல்லை. இப்போ நம்ம வந்து அக்னி மூலையில் நின்றுருக்குறோம். அக்னி மூலையிலிருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா ஜலமூலை நோக்கி இப்போ பார்த்துட்ருக்குறோம். அதாவது தெற்கிருந்து வடக்கு திசையில் பார்த்துட்ருக்குறோம். உங்களுக்கு அங்கே போய் மறுபடியும் காட்டுறேன். தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஒன்று இருக்குதுங்க, ஒரு ஓடு போட்ட வீடு. வீட்டினுடைய முகப்பு. கட்டுத்தரேன், மாடெல்லாம் வளர்த்துறாங்க. சிறப்பாக இருக்குதுங்க தோட்டம். இப்போ வந்து ஜலமூலைக்கு வந்துட்டோம். இதாங்க ஜலமூலை. ஜலமூலை நல்லா இருக்குது, இது கட் ஆகலை. இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்ல வாயு மூலை, அந்த ரோடு பஸ் அதுக்கு அது வரைக்கும் வந்து அப்படி ஒரே நேர் தாங்க, எந்த கிராஸும் வராது. காடு நல்லா சதுரமாக இருக்குதுங்க, எந்த குறைபாடுகளும் சொல்ல முடியாது. பாருங்க, வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்ல அப்போ அந்த தடத்தை காட்டலாம், அந்த தடம் தான் இது. இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி முன் பார்க்கறது அந்த தடத்தை பார்த்துட்ருக்குறோம். அதாவது கிழக்கு இருந்து மேற்கு திசை நோக்கி பார்த்துட்ருக்குறோங்க. வடக்கு திசையிலையும் கம்பி வேலி வந்துடுதுங்க. தோட்டத்தினுடைய வடக்கு திசையிலையும் கம்பி வேலி வந்துடுது. தெற்கு திசையில் மட்டும் கம்பி வேலி இல்லை. அது நம்ம நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நீர்நிலை பார்த்துடலாங்க. நீர்நிலைக்கு ஒரு போர் ஒரு கிணறு சொல்லியிருந்தேனுங்களா, அது போர் இப்போ பார்க்குறீங்க. இதுக்கு உண்டான போர். கிணறு பாருங்கள், கிணறு வந்து எந்த மூலைக்கும் சேராதுங்க, நடுக்காட்டுக்குள்ளே வருது. அதனால் எந்த ஒரு வாஸ்துவும் உங்களுக்கு தப்பு வராது. கிணறு பாருங்கள், கிணத்துல தண்ணி இருக்குது. இதில் எடுத்து விட்டு தண்ணி இது மாதிரி கட்டிக்கிறாங்க. நல்ல பெரிய கிணறுங்க, சிறப்பான கிணறு. சுற்றி வரல பாம்பேரி. தண்ணி பிரச்சனை இந்த ஏரியாவில் இல்லை, நம்பி வாங்கலாங்க இந்த தோட்டத்தை. சிறப்பாக இருக்குது. இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம். அந்தியூர்லேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோட்டத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரானுடைய விலை வந்து 90 லட்ச ரூபா சொல்கிறாரு. தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நேரில் வாங்க, ஒரு வாட்டி காட்டை விசிட் பண்ணுங்க. காட்டு ஓனர் வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு, இங்கேயே குடியிருப்பில் இருக்கிறாரு. அவர்கிட்டையும் நேரடியாக பேசிக்கலாம். நம்ம வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள், யோசிக்காதீங்க. நான் வீடியோவில் சொல்கிற வேலையை பெருசாக எதுக்கு எடுத்துக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் காடு நில உரிமையாளர்கிட்ட பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.